மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ நம்ம சுடிதார் பேண்ட் வந்து பாட்டம் பகுதியில் உயரமாக இருக்கிற சுடிதாரை இதை நம்ம வந்து வெட்டிட்டு எப்படி தைக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த பேண்ட் வந்து ஏற்கனவே நான் அப்படியே மடித்து தைச்சிருக்கேன். இதில் வந்து சுருக்கம் ஏற்பட்டுக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம அப்படியே பேண்ட்டை வந்து மடித்து தைக்கக்கூடாது. அந்தமாரி தைச்சா இப்படி தான் வந்து சுருக்கம் ஏற்படும். அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து பிரித்து எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இப்போ பிரித்து எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக எல்லா தையலையும் பிரிச்சுட்டேன் நான். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த தையல் பிரித்தது இல்லாமல் சைடில் தையல் அடிச்சிருக்கோம்ல, அந்த பகுதியும் வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கணும். கொஞ்சம் மடித்து தைக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து பிரித்து எடுத்துக்கணும். இதை பிரித்து எடுத்தாச்சு சைடில். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு பிரித்து எடுத்துக்கணும் நான். இப்போ இதை வந்து நம்ம எப்படி மடித்து தைக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த முனையில் வந்து நம்ம என்ன பண்ணணும், சுடிதார் பேண்ட்டில் முனையில் லைட்டாக வந்து மடித்து நம்ம தைக்கலாம். முனையில் நம்ம மடித்து தைச்சாதான் வந்து கரெக்டாக சமமாக இருக்கும். அப்படியே வந்து நம்ம அடித்தோன்னு வச்சிங்கலாம் ஒரு மாதிரியாக இருக்கும். எப்போதுமே இந்த மாதிரி தைக்கக்குள்ள மடித்து தைக்கிறப்போ முனையில் வந்து ஒரு 3/4 இன்ச் அளவு மடித்து தைச்சிட்டு பேண்ட்டு தைச்சாதான் உங்களுக்கு வந்து சுருக்கமே இருக்கும். எல்லா இதுக்குமே சொல்கிறேன். சாதாரண சுடிதார் நம்மளே சுடிதார் தைக்கக்குள்ள கூட இந்த மாதிரி தைச்சோன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து சரியாக வரும், சுருக்கமே இல்லாமல். அதனால் நான் எப்போதும் இப்படி தான் தைப்பேன். இந்த மாதிரி தைச்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கும். இப்போ பாருங்கள், தைச்சாச்சு. இப்போ வந்து 1.5 இன்ச்சு அளவில் நம்ம மடித்து தைச்சிக்கிறோம். ஏற்கனவே வந்து நான் உயரம் கணக்கு பண்ணி சரியாக வச்சுருக்கேன். அதனால் அந்த அளவில் 1.5 இன்ச்சு அளவு மடித்து தைக்கிறேன் நான். நம்ம வெட்டக்குள்ளே 1.5 இன்ச்சு வர்ற அளவு நம்ம பார்த்து வந்து சரியாக வெட்டணும். அப்போ தான் கரெக்டாக அந்த மடித்து தைச்சிட்டு திரும்ப 1.5 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் சரியாக இருக்கும். உங்களுக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக அது துணி உள்ளே வச்சு தைக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இப்போ பாருங்கள், இது தைச்சி முடித்தாச்சு. இப்போ வந்து சரியான அளவில் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், பேண்ட்டை வந்து நம்ம திருப்பணும். திருப்பிட்டு அந்த சைடில் நம்ம தையலை பிரித்து எடுத்தோம்ல, அதை வந்து நம்ம தைக்கணும். அதை இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. சுருக்கமும் உங்களுக்கு வராது. இப்போ இந்த சைடு மேலேருந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். ரஃப் அடிச்சுக்கலாம். இப்போ தையல் போட்டாச்சு. போய் உங்களுக்கு சுருக்கமே இல்லாமல் அழகாக வந்துடும். இதேமாரி நீங்கள் எல்லா இதுவும் பேண்ட்டு கொண்டு எல்லாமே இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள், இப்போ தைச்சி முடித்தாச்சு. இப்போ 2 பக்கமும் சரியான அளவில் வந்திருக்கு. பேண்ட்டு கரெக்டாக இருக்குது, எந்த சுருக்கமும் விடாது. மேலும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை பார்த்து